ஹலோ, நான் தீபிகா பேசுறேன். நேத்து எனக்கு வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லினா ஏர் ஃபால் பத்தி பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல வந்துட்டு ஏர் ஃபாலோடைய காரணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷியன் இம்பேலன்ஸ், ஏதாவது நம்ம சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏர் ஃபால் ஆகும். செகண்ட் வந்துட்டு இன்டேக் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா இல்லாம இருந்திருக்கோம். அதாவது இந்த காலத்துல நம்ம இன்டேக் வந்துட்டு சத்தானதை எடுத்துக்கிறதே கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா அதனாலையும் மெயினா வந்துட்டு ஏர் ஃபால் ஆகும். மூணாவது வந்து தைராய்டு பிரச்சனை, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு தைராய்டு இருக்கோ அவங்களுக்கு ஏர் ஃபால் ஆகும். அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரெஸ், முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏர் ஃபால் ஆகும். அடுத்து வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு முடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ஏர் ஃபால் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னப்பா ஆஃப்டர் டெலிவரி இவ்வளோ முடி கொட்டுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க நார்மலா விட்டுடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, சரியா போயிடும். அதுக்கு அடுத்து வந்துட்டு டைட்டா நம்ம போனி போடுவோம் இல்லையா, போனியோ கிளிப்போ இல்லை ஐனிங் ஏதாவது பண்ணும்போது நம்ம டைட்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டைட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஹேரோடைய ஃபாலிக் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த முடி உடைய செய்யும் இல்லையா கொட்டை செய்யும். இது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணி. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா மென்ஸ் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாங்களா, மென்ஸோ கேர்ள்ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹேரில் நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலையும் நம்மளுக்கு ஹேர் வந்துட்டு ஃபால் ஆகும். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் ஆனதை வந்து திரும்பியும் நம்ம என்ன சொல்யூஷன் பார்க்குறது வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன். பாய் பாய்.